பகவத் தியான சோபானத்திலே இன்றைக்கு கடைசி ஸ்லோகம் பலஸ்ருதி சொல்கிற ஸ்லோகம். ரங்காஸ்தானே ரசிக மகிதே ரஞ்சிதாசேஷசித்தே வித்வத் சேவா விமல மனசா வெங்கடேஷேன க்ளிப்தம் அக்லேஷேன பிரணிஹித தியாம் ஆருருக்ஷோரவஸ்தாம் பக்திம் காடாம் திசது பகவத் தியான சோபானமேததி. இதிலே இந்த பகவத் தியான சோபானத்தை அனுசந்திப்பவர்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் என்பது 4ஆம் வரியிலே இருக்கிறது. பக்திம் காடாம் திசது என்று பெருமாளிடத்திலே ஆழ்ந்த பக்தி உண்டாகும் இந்த ஸ்தோத்திரத்தை அனுசந்திப்பதாலே என்று பலம். பக்தியே பலம். பக்திம் பிரயட்சமே என்று பல பேர் பக்தியை வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறார்கள். அது இந்த ஸ்லோகானுசந்தானத்தின் மூலம் கிடைக்கும் என்று. அதற்கு முன் வரியிலே யாருக்கு அந்த பலன் கிடைக்கும் என்றால், ஆருருக்ஷோஹோ, எவன் அந்த ஸ்ரேணியிலே, அந்த ஏணியிலே, அந்த படிக்கட்டிலே ஏற விரும்புகிறானோ, ஆருருக்ஷு என்றால் ஏற விரும்புபவன், அவனுக்கு இந்த பகவத் தியான சோபானத்தின் மூலமாக பக்தி என்கிற பலனானது கிடைக்கும். அதற்கு முன் வரியிலே இந்த ஸ்லோகத்தை இயற்றியவர் யார் என்று கவி நாம அங்கனம் பண்ணுகிறார். வெங்கடேஷேன க்ளிப்தம் என்று. எப்படிப்பட்ட வெங்கடேசன் என்றால் வித்வத் சேவா விமல மனசா என்று ஒரு அடைமொழி அந்த வெங்கடேசனுக்கு. வெங்கடேசன் என்பது தேசிகனுடைய இயற்பெயர். அதற்கு முன் வரியிலே, முதல் வரியிலே எந்த ஊரிலே இயற்றியது, எந்த இடத்திலே இயற்றியது என்று, ரங்காஸ்தானத்திலே இயற்றியது. ரங்க சபையில் இயற்றப்பட்டது என்றால் அங்கேயும் அடைமொழிகள். எப்படிப்பட்ட ரங்க சபையில் என்றால் ரசிக மகிதே என்று ஒரு அடைமொழி, ரஞ்சிதாசேஷசித்தே என்று இன்னொரு அடைமொழி. வெங்கடேசனால் இயற்றப்பட்டது என்றால் எப்படிப்பட்ட வெங்கடேசன் என்றால் வித்வத் சேவையினாலே விமலமான மனசு கொண்ட வெங்கடேசன். ஏற விரும்புபவர்களுக்கு அது பலன் அளிக்கும். எதிலே எப்படி ஏறுவது என்றால் அக்லேஷேன பிரணிஹித தியாம் என்று சிரமம் இல்லாமல் ஏறுவதற்கு புத்தியை இதிலே ஈடுபடுத்தினவர்களுக்கு அது பலன் அளிக்கும் என்று, பக்தியை கொடுக்கும் என்று 4ஆம் பாதத்தில் சொல்கிறார். எப்படிப்பட்ட பக்தியை என்றால் காடாம் என்று. இதில் என்ன கவனிக்கிறோம்? ஒவ்வொன்றுக்கும் விசேஷணங்கள் இருக்கின்றன. பண்ணின இடத்துக்கும் 2 விசேஷணங்கள், பண்ணின கவிக்கும் ஒரு விசேஷணம், அதனால் பலன் பெறுபவர்களுக்கும் விசேஷணம், பெறுகிற பலனுக்கும் விசேஷணம் இருக்கிறது. எப்படிப்பட்ட பலன் என்று அந்த விசேஷணங்கள் தான் இங்கே முக்கியமாக இருக்கிறபடியினாலே அவற்றை நன்றாக ரசிக்கப் போகிறோம் என்று. முதலிலே சோபானம் என்பது, சோபானம் என்றால் படிக்கட்டு என்று அர்த்தம். ஒரு படிக்கட்டு கட்டினோமானால் அது சரியான இடத்திலே கட்ட வேண்டும். அதை கட்டினவர் சரியான வல்லுனராக இருக்க வேண்டும். அதை பயன்படுத்துபவர்கள் சரியானவர்களாக இருக்க வேண்டும். அது தரும் பலனும் சரியானதாக இருக்க வேண்டும். அப்படி அமைந்திருக்கிறது இந்த படிக்கட்டு என்கிறார். பகவத் தியான சோபானம் ஏததி, இந்த படிக்கட்டானது நல்ல இடத்திலே கட்டப்பட்டது என்று ஸ்தான பிரசம்சா, நல்ல வல்லுனராலே கட்டப்பட்டது என்று கர்த்திரு பிரசம்சா, நல்லவர்கள் உபயோகிப்பதற்காக கட்டப்பட்டது என்று உபயோக்திரு பிரசம்சா, இது நல்ல பலன் அளிக்கும் என்பது பல பிரசம்சா. இந்த 4 பிரசம்சைகள் நடைபெறுகின்றன 4 பாதங்களிலே கிரமமாக. ஸ்தான பிரசம்சா என்ன என்றால் ரங்காஸ்தானே
அரங்கத்திலே கட்டப்பட்டது. பொதுவாக படிக்கட்டுகள் அரங்கங்களிலே கட்டுவார்கள். எந்த அரங்கங்களிலே அரங்கேற்றங்கள் நடைபெறுகின்றனவோ அங்கே மேடைகளுக்கு செல்ல படிக்கட்டுகள் இருக்கும், மாடிகளுக்கு செல்லவும் படிக்கட்டுகள் இருக்கும். இந்த படிக்கட்டும் பகவத் தியான சோபானம் என்கிற படிக்கட்டும் ரங்காஸ்தானத்திலே தான் கட்டப்பட்டது. ரங்கா என்றால் ரங்கநாதனுடைய ஆஸ்தானத்திலே என்று, ரங்காஸ்தானே என்பதிலே 2 அர்த்தங்கள். படிக்கட்டை கட்டினவர் அதற்காக பயிற்சி பெற்றவர் என்பதை சொல்வதற்காக வித்வத் சேவா விமல மனசா என்று. திடீரென்று ஒருவர் வந்து அனுபவம் இல்லாமல் இருக்க செய்தேயும் கட்டிவிடவில்லை. இதை கட்டினவர் வித்வத் சேவை பண்ணி அதனாலே மனசை விபலமாக்கி கொண்டு படிக்கட்டு கட்டுவதற்கான பயிற்சியை பெற்று, இந்த படிக்கட்டு தியான சோபானமாக இருப்பதாலே அதன் பயிற்சி மனசுக்கு கொடுக்கப்பட்ட வைமல்யமாகும். தியானம் என்கிற படிக்கட்டு கட்டுவதற்கு மனசை சரியாக பயிற்சி பெற்ற மனசாக ஆக்கி கொண்டு வந்து இதை கட்டியிருக்கிறார். ஆருருக்ஷோ அக்லேஷேன பிரணிஹித தியாம் அவஸ்தாம் ஆருருக்ஷோ. ஆருருக்ஷு என்றால் ஆரோகணத்தில் இச்சை கொண்டவன், ஏறுவதற்கு விரும்புபவன். எதிலே ஏறுவதற்கு? பிரணிஹித தியாம் அவஸ்தாம் ஆருருக்ஷு. தியானம் பண்ணுகிறார்களே யோகிகள், அவர்களுடைய நிலை தங்களுக்கும் வர வேண்டும், அதிலே நாம் ஆரோகிக்க வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்களுக்கு தியானம் என்கிற யோக சமாதி நிலை, அஷ்டாங்க யோகம் என்பது எளிதன்று. அந்த அவஸ்தையை, அந்த நிலையை, அந்த தசையை நாம் ஏறி பிடிக்க வேண்டும் என்று விரும்புபவர்களுக்கு இந்த பகவத் தியான சோபானம் படிக்கட்டாக அமைகிறது. பக்திம் காடாம் திசது. இந்த படிக்கட்டானது நமக்கு பக்தியை தரும், அதுதான் பலம். அந்த பக்தியானது நமக்கு ஏற்றத்தை தரும், கடைசியிலே முக்தியை தரும். ஏறுவதற்கு என்ன சாதனமோ அந்த பக்திக்கு சாதனமாக இந்த படிக்கட்டு அமைந்திருக்கிறது. ரங்காஸ்தானே ரசிக மகிதே. இப்பொழுது ரங்க ஆஸ்தானத்தை பற்றி புகழ்கிறார். ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதனுடைய சபை திருவோலக்கம் இருக்கிறதே, அங்கே குழுமி இருக்கிற வித்வான்கள், ரசிகர்கள், பண்டிதர்கள், பாமரர்கள் எல்லாரும் ரசிகர்களாக இருக்கிறார்கள். ரசிகர்களாலே மகிதமாக இருக்கிறது அந்த சபை. ரசிக மகிதே என்பதிலே 3 கருத்துகள். அங்கிருக்கிற ரசிகர்கள் பூஜிக்கிறார்கள். எதை? அந்த ரங்க க்ஷேத்திரத்தை, ரங்க விமானத்தை, ரங்க ஆஸ்தானத்தை, பெருமாளுடைய சந்நிதியை பூஜிக்கிறார்கள். அதனாலே அது அவர்களாலே மகிதமாக இருக்கிறது. ஒரு க்ஷேத்திரத்துக்கு மகிமை அங்குள்ளவர்கள் அதை பூஜிக்க பூஜிக்க அதிகமாகும். ரசிகர்கள் பூஜித்தார்களானால் அந்த ரங்காஸ்தானம் விசேஷமாக இருக்கிறது. அரசிகர்கள் பல பேர் இருக்கிறார்கள், அவர்கள் அதை பூஜிக்காமல் வெறுமே பார்க்கிறார்கள். ரசிகர்களாக இருப்பவர்கள் அதை கொண்டாடுகிறார்கள். ரசிக மகிதே என்பதற்கு இது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், ரசிகர்கள் கொண்டாடுகிறார்கள் என்பது இல்லை, என்பது மட்டும் இல்லை. ரசிகர்கள் இருக்கிறார்கள், ரங்காஸ்தானத்திலே நிறைய ரசிகர்கள் இருக்கிறார்கள், அதை எல்லாரும் கொண்டாடுகிறார்கள். கொண்டாடுபவது என்று வரும்பொழுது எல்லாரும் தான் கொண்டாடுகிறார்கள். என்னவென்று கொண்டாடுகிறார்கள்? இந்த ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்திலே பகவானுடைய திருவோலக்கத்திலே நிறைய ரசிகர்கள் இருக்கிறார்கள். ரசிகர்கள் என்றால் பூர்வாச்சாரிய ஸ்ரீ சூக்திகளை எல்லாம் அனுசந்தானம் பண்ணி அதில் இருக்கிற சூக்ஷ்ம விசேஷ அர்த்தங்களை எல்லாம் ரசித்து ரசித்து இன்புறுகிறவர்கள் இந்த ஊரிலே நிறைய இருக்கிறார்கள் என்று கொண்டாடுகிறார்கள். வெளியூர்காரர்களும் கூட கொண்டாடுகிறார்கள். ரசிகர்கள் மூலமாக எல்லாருடைய பாராட்டையும் பெற்ற இடம் என்பது 2வது கருத்து. முதல் கருத்திலே ரசிகர்கள் பாராட்டுகிறார்கள், 2ஆம் கருத்திலே ரசிகர்கள் இருப்பதாலே எல்லாரும் பாராட்டுகிறார்கள்.
மூன்றாவது கருத்து, இந்த பகவத் தியான சோபானமானது ரசிகர்கள் இருக்கும் இடத்திலே அரங்கேற்றத்தக்க பெருமை உடையது. எந்தெந்த அரங்கங்களிலே ரசிகர்கள் இருக்கிறார்களோ அங்கேதான் நல்ல படைப்புகளை எல்லாம் அரங்கேற்ற முடியும். இது ரசிக போக்கியமான ஸ்தோத்திரம். அதனாலே இதை ரங்காஸ்தானத்திலே இயற்றியது, கிளிப்தம் என்ற பதம் இயற்றியது யுக்தமாக இருக்கிறது. இந்த பகவத் தியான சோபானத்திலே ரசிக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கிற காரணத்தினாலே ரசிகர்களாலே மகிதமான ஒரு இடத்துக்கு சென்று அதை விண்ணப்பிக்க வேண்டும். அது இங்கே நடக்கிறது. இந்த பகவத் தியான சோபானம் இதுவே கூட ரசிக மகிதமாக இருக்கிறது. இதிலே கூட ரசிக்க வேண்டிய அம்சங்கள் நிறைய இருக்கின்றன. ஒரு சில திருஷ்டாந்தங்களை மட்டும் பார்ப்போம். முதல் ஸ்லோகத்திலே அந்தர்ஜோதிகி என்ற ஸ்லோகத்திலே புதையல் என்ற வார்த்தை இல்லவே இல்லை. ஆனால் புதையலுக்கு சம்பந்தப்பட்டதான ஜோதி, அஞ்சனம், தீனாநாதங்கசனம், தெய்வத்தம், இதெல்லாம் புதையல் தேடுபவர்கள் பூமிக்கு அடியிலே புதைந்திருக்கிற புதையல் எந்த இடத்திலே இருக்கிறது என்று பூமிக்கு மேலிருந்தே கண்டுபிடிப்பதற்கான சில வழிகள், சாதனங்கள் எல்லாம் இருக்கின்றன. புதையல் தேடுவது என்பதே ஒரு கலை. அந்த கலையில் வல்லுனர்கள் அஞ்சனத்தை கொண்டும் ஜோதிஷை கொண்டும் தெய்வத பிரசாதத்தை கொண்டும் அந்த புதையலை கண்டுபிடிக்கிறார்கள். அந்த பதங்களை இட்டு ஒரு புதையல் என்கிற வார்த்தையை சொல்லாமலே தானே அஞ்சனமாகவும் தானே ஜோதிஷாகவும் தானே தெய்வத்தமாகவும் தானே வியசன சமனமாகவும் தானே சக்ஷுஷாகவும் பார்க்கிற கண்ணாகவும் ஒரு ஒரு வஸ்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறது, காணப்படுகிறது என்று முதல் ஸ்லோகம் சொல்லும் பொழுது அதிலே ஒரு ரசிக்கத்தக்க கருத்து இருக்கிறது. அதே மாதிரி இரண்டாம் ஸ்லோகத்திலே பாத அம்போஜம் என்று திருவடி தாமரை என்று சொல்லிவிட்டு தாமரைக்கு என்னென்ன குணங்கள் இருக்குமோ அதெல்லாம் திருவடிக்கு இருக்கிறது என்று சொல்வது போல பரிமளம், மௌலி சேவியம், ஹம்சஜுஷ்டம் என்றெல்லாம் பதங்களை இட்டு இதெல்லாம் தாமரை மலருக்கு இருக்கும், அது இங்கே பெருமாளுடைய திருவடிக்கும் இருக்கிறது என்று தெரிந்து கொண்டு விசேஷணங்கள் எல்லாம் அபிப்பிராயத்தை உள்ளடக்கி இருக்கின்றன என்பதை புரிந்து கொண்டு ரசிப்பவர்கள் இரண்டாம் ஸ்லோகத்தை ரசிப்பார்கள். அதுபோல சில சில பதங்கள் பல ஸ்லோகங்களிலே, ஹம்சம் என்கிற பதம், ஸ்புரித ரஜசா என்று ஒரு பதம், வாசனா மௌலிபந்தே என்று ஒரு பதம், சாமரோதா என்று ஒரு பதம், இந்த மாதிரி எத்தனையோ பதங்கள் இரட்டை அர்த்தங்களுடன் இருக்கின்றன. இரண்டாவது அர்த்தத்தையும் புரிந்து கொண்டோமானால் அதனுடைய சுவை அதிகமாகிறது. அப்படி ஸ்லேடைகளை ரசிப்பவர்கள். இன்னும் சில பேர் ரொம்பவும் மெல்லிழையாக மிருதுவாக பரவி இருக்கிறது ஸ்ருங்கார ரசம். என்னுடைய மதி என்பவள், என்னுடைய மனிஷா என்பவள், என்னுடைய புத்தி என்பவள் என்று ஆரம்பித்து பெருமாளுடைய வடிவழகிலே ஈடுபடுகிறாள் என்று சொல்லும் பொழுது அந்த ரசத்தை சில பேர் அனுபவிப்பார்கள். ஆஹா, சுருக்கமாக சொன்னால் பகவத் தியான சோபானமானது ரசிக மகிதமான இடத்திலே அரங்கேற்றுவதற்கு ஏற்றதாக இருக்கிறது. ஏனென்றால் இதுவே ரசிக போக்கியமாக இருக்கிறது. முதல் பாதம் ரங்காஸ்தானே ரசிக மகிதே ரஞ்சிதாசேஷ சித்தே.
ரஞ்சித அசேஷ சித்தே, எல்லாருடைய மனசையும் சந்தோஷப்படுத்துகிறது. இது அந்த ரங்காஸ்தானம். இப்பொழுது நாம் இந்த ரங்காஸ்தானத்துக்கு சொல்ல விசேஷணங்கள், இந்த ஸ்தோத்திரத்தை இந்த இடத்திலே பண்ணினேன் என்று சொன்னதற்கு அந்த விசேஷணங்களை ஏன் இட்டிருக்கிறார் என்று பார்த்தோமானால் பொருத்தத்துக்காக. அப்படிப்பட்ட ரங்காஸ்தானத்திலே தான் இந்த ஸ்தோத்திரம் பொருந்தும். ஏனென்றால் ரங்கசபாவும் ரசிகமகிதம், இந்த ஸ்தோத்திரமும் ரசிகமகிதம். நாம் ஏற்கனவே பார்த்தபடி ரசிகர்கள் இந்த ஸ்தோத்திரத்திலே பகவத் தியான சோபானத்திலே நிறைய அர்த்தங்களை கண்டுபிடித்து ரசித்துக் கொண்டிருப்பார்கள். அதே மாதிரிதான் ரங்கசபாவும் ரஞ்சிதாசேஷ சித்தம், இந்த ஸ்தோத்திரமும் ரஞ்சிதாசேஷ சித்தம். எல்லாருடைய மனசுக்கும் ஒரு உகப்பை ஏற்படுத்துகிறது ரங்கனுடைய சந்நிதி திருமுற்றம். அதே மாதிரி இந்த ஸ்தோத்திரம் கூட எல்லாருடைய மனசையும் பிரீணனம் பண்ணுகிறது, மகிழ்விக்கிறது. எப்படி? இந்த ஸ்தோத்திரம் அதில் இருக்கிற சூக்ஷ்மார்த்தங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய புத்தியும் சக்தியும் உள்ளவர்களுக்குத்தானே ரசிக்கும் என்று கேட்க வேண்டாம். அர்த்த சூக்ஷ்மங்களை அறியாதவர்கள் கூட இந்த ஸ்தோத்திரத்தை ரசிக்கிறார்கள். ஏனென்றால் இந்த ஸ்தோத்திரத்திலே ஒவ்வொரு ஸ்லோகத்திலும் ஒரு உவமை இருக்கிறது, இது போல அது என்று. சூக்ஷ்மார்த்தங்கள் புரியாதவர்கள் அந்த உவமை பொருத்தங்களை ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சில பேர் சொல் வேடிக்கைகளை ரசிப்பார்கள். வார்த்தைகளிலே இருக்கிற வர்ணாவர்த்தி அனுப்பிராசமே ரசிக்கத்தக்கதாக இருக்கிறது. உதாரணமாக இப்பொழுது இன்றைய ஸ்லோகத்திலே ரங்காஸ்தானே என்று ரா என்று ஒரு பதம் ஆரம்பித்தால் அடுத்த பதம் ரசிகமகிதே, அதற்கடுத்த பதம் ரஞ்சிதாசேஷ சித்தே என்று ர ர ர என்று 3 பதங்களும் ஒரே எழுத்திலே ஆரம்பிக்கின்றன. அதே மாதிரி வித்வத் சேவா விமல மனசா வெங்கடேஷேன என்று சப்தாலங்காரத்தை மட்டுமாவது சில பேர் ரசித்துக் கொண்டிருப்பார்கள். அர்த்தமே புரியாதவர்கள், சம்ஸ்கிருதமே தெரியாதவர்கள் கூட ரசிக்கலாம். இன்னும் சில பேர் ஸ்ருங்கார ரசத்தை மட்டுமாவது ரசிப்பார்கள். இன்னும் சில பேர் இதில் இருக்கிற விசேஷணங்களில் இருக்கிற அபிப்பிராயங்களை அதை மட்டுமாவது ரசித்துக் கொண்டிருப்பார்கள். ரங்காஸ்தானத்தை சொல்லும் பொழுது ரசிக மகிதம் என்று சொல்லி இருக்கிறாரே, அப்படித்தானே அங்கே இருக்கிறது. சுவானுபவமும் அப்படித்தானே இருக்கிறது. ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறவர்கள் எவ்வளவு ரசிகர்களாக இருக்கிறார்கள். ஆழ்வார் சூக்திகளை எல்லாம் இவர்கள் எப்படி ரசிக்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லி அதை ரசித்துக் கொண்டிருப்பார்கள். சில பேர் பண்டிதர்களாக இருப்பார்கள், அவர்கள் இன்னும் என்னென்னவோ ரசிப்பார்கள். இந்த ஸ்லோகங்களிலே மறைந்துள்ள துவனி அர்த்தங்கள், மேலெழுந்த வாரியாக தெரிகிற அர்த்தங்கள் இருக்கட்டும், அதை மறுபடியும் அனுசந்திக்கும் பொழுது கூடார்த்தங்கள் கூட இருக்கின்றன, சிலேடைகள் இருக்கின்றன, பல பொருள் பதங்கள் பல பொருள்களும் பொருந்தும்படியாக அமைந்திருக்கின்றன. அதையெல்லாம் புலவர்கள் ரசிப்பார்கள். அப்படியானால் பகவத் தியான சோபானம் யாருடைய ரசனைக்கு ஏற்றது, எப்படிப்பட்டவர்களுடைய சித்தத்தை ரஞ்சிதமாக்கும் என்றால் ரஞ்சித அசேஷ சித்தே, எல்லாரும் ரசிக்கலாம். அவரவருக்கு ஒன்றொன்று இருக்கும். பண்டிதர்கள் ரசிக்கக்கூடிய அம்சங்களும் இருக்கும், பாமரர்கள் ரசிக்கக்கூடிய அம்சங்களும் கூட இருக்கும். சம்ஸ்கிருதம் தெரிந்தவர்கள் ரசிக்கக்கூடிய அம்சங்களும் உண்டு, சம்ஸ்கிருதமே தெரியாதவர்கள் கூட ரசிக்கக்கூடிய அம்சங்களும் இதில் உண்டு. அசேஷ சித்தே, எல்லாருடைய மனசும் ரசிக்கும்படியாக, ரஞ்சிதம் மகிழும்படியாக ஆக்குகிறது இது. ரங்காஸ்தானே என்று ஆரம்பித்தது, இரண்டாவது வரி முடிவிலே கிளப்தம் என்று முடிகிறது. ரங்காஸ்தானத்திலே இந்த ஸ்லோகம் பண்ணப்பட்டது. எப்படிப்பட்ட ரங்காஸ்தானம், ரங்காஸ்தானத்திலே பண்ணப்பட்டது என்பதே ஒரு பெருமை. ஏனென்றால் இந்த ரங்காஸ்தானத்திலே தான் பல வித்வான்கள் தங்கள் கிரந்தங்களை எல்லாம் அரங்கேற்றி இருக்கிறார்கள். கம்பன் ராமாயணம் இயற்றின பிறகு ரங்காஸ்தானத்துக்குத்தான் வந்தான் அதை அரங்கேற்றுவதற்கு. அங்குதான் ரசிகர்கள் இருக்கிறார்கள், அங்குதான் நாதமுனி முதலிய பெரியோர்களும் இருக்கிறார்கள். அவர்களுடைய அனுகிரகம் வேண்டும், அந்த ரசிகர்களுடைய ராசிக்கம் தேவை என்பதற்காக இங்கேதான் வந்து அரங்கேற்றினான்.
வியாசராயர் என்கிற மத்வர், சந்திரிகா, நியாயாமிர்தம் முதலிய நூல்களை எல்லாம் இயற்றின புலவர். அவர் அந்த சந்திரிகாவை இங்கே வந்துதான் அரங்கேற்றினார் ரங்காஸ்தானத்திலே. இத்தியாதியாக பல பேர் பல நூற்றாண்டுகளிலே உயரிய உயரிய கிரந்தங்களை எல்லாம் அரங்கேற்றும் பொழுது எந்த ரங்காஸ்தானத்துக்கு வந்து தங்களுடைய கிரந்தங்களை அரங்கேற்றினார்களோ அந்த ரங்காஸ்தானத்திலே, அந்த அரங்கன் கோவில் திருமுற்றத்திலே இந்த பகவத் தியான சோபானமும் இயற்றப்படுகிறது என்று பெருமைப்பட வேண்டிய விஷயம் இது ரங்காஸ்தானம் என்று. ரங்காஸ்தானே ரசிக, ரங்காஸ்தானத்திலே நிறைய பேர் ரசிகர்கள் இருக்கிறார்கள். அந்த ஊரில் இருக்கிற ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு ஒரு சிறப்பு என்ன என்றால் ரசிகர்களாக இருக்கிறார்கள். சூக்திகளை எல்லாம் ரசிக்க வல்லவர்களாக இருக்கிறார்கள். இதற்கு முன்னர் எழுந்தருளி இருந்த பெரியவாச்சான் பிள்ளை 4000 திவ்ய பிரபந்தத்துக்கு வியாக்கியானத்தை ரசித்து ரசித்து எழுதியிருக்கிறார். தேசிகருக்கு சமகாலத்தில் இருந்த பிள்ளை லோகாச்சாரியர் பூர்வாச்சாரிய சூக்திகளை எல்லாம் ரசித்து ரசித்து உபன்யசிக்கிறார். அப்படிப்பட்ட ரசிகர்களாலே மகிதமான அந்த திரளிலே, அந்த குழுவிலே இந்த ஸ்தோத்திரத்தையும் அனுசந்திக்கிறோம் என்பதே கூட ஒரு பெருமை. ரசிக மகிதமான ஸ்ரீரங்கத்திலே அல்லவா ஸ்தோத்திரத்தை பண்ண வேண்டும் என்று. வித்வத் சேவா விமல மனசா என்று வித்வான்களுக்கு சேவை தொண்டாற்றி அதனாலே தன்னுடைய மனசு விமலமாயிற்று. அப்படிப்பட்ட வெங்கடேசன் என்று தனக்கு என்ன பெருமை என்றால் வித்வான்களுக்கெல்லாம் தொண்டாற்றினதே தனக்கு பெருமை என்று சொல்லிக் கொள்கிற அந்த வெங்கடேசன் சொல்லுகிற வித்வான் யாரு என்றால் இவருடைய ஆச்சாரியர் தான். அப்புள்ளார், நடாதூர் அம்மாள் இவர்களுக்கெல்லாம் பரிச்சரியை பண்ணி அதனாலே மனசு விமலமாயிற்று என்று சொல்லிக் கொள்கிறார். அந்த சமயத்திலே தேசிகன் காஞ்சிபுரத்தில் இருந்து ஸ்ரீரங்கத்துக்கு எழுந்தருளின பிறகு ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற வித்வான்களை ரசிகர்களாக புரிந்து கொண்டு அவர்களுக்கு சேவையாற்றி இந்த பகவத் தியான சோபானத்தை பண்ணினார் என்ற அர்த்தம் சொல்லுபவர்களும் உண்டு. வித்வத் சேவா, ஸ்ரீரங்கத்தில் உள்ள வித்வான்களுக்கு சேவை பண்ணி அதனாலே மனத்திலே தெளிவு பெற்ற வெங்கடேசன் இவர். வித்வத் சேவையானது மனசை விமலமாக்கும் என்பது ஒரு கருத்து. பல இடங்களிலே கேட்காத கருத்து, ஆனால் சுவாமி தேசிகன் பல இடங்களிலே சொல்லுகிற கருத்து. நாம் வித்வான்களுக்கு சேவை பண்ணினோமானால் நம்முடைய மனசு விமலமாகும் என்கிற கருத்து தேசிகன் மட்டும் அடிக்கடி சொல்லுகிற கருத்து. வித்வத் சேவா கதக நிகஷைர் வீத பங்காஷயானாம் என்று தயா சதகத்திலே வித்வான்களுக்கு சேவை பண்ணுவது என்பது கதகம் போல. கதகம் என்றால் தேத்தாங்கொட்டை என்று தமிழிலே சொல்வார்கள். அந்த கொட்டைக்கு என்ன சிறப்பு என்றால் அதை ஜலத்திலே போட்டு வைத்தோமானால் அந்த ஜலத்துக்கு தெளிவு ஏற்படும். அந்த கதகத்தை அதில் போட்ட காரணத்தினாலே ஜலத்தில் இருக்கிற குறைகள் எல்லாம் கீழே வண்டலாக படிந்துவிடும். மேலே ஜலத்தை எடுத்துக்கொண்டோமானால் தெளிந்த ஜலம் கிடைக்கும். வீத பங்க, அதில் இருக்கிற பங்கமானது போய்விடும். அதே மாதிரிதான் வித்வத் சேவா என்பது கூட தேத்தாங்கொட்டை போலேதான் நம்முடைய ஆசயம் இருக்கிறதே, எண்ணம். அந்த எண்ணத்திலே இருக்கிற பங்கமெல்லாம் அந்த வித்வத் சேவை நீக்கிவிடும் என்று இப்பொழுது சொல்கிற அதே கருத்தை தான் வித்வத் சேவா விமல மனசா என்று சொல்கிற அதே கருத்தை தான் வித்வத் சேவையினாலே வீத பங்காசையர்கள் என்று தயாசதகம் தெரிவிக்கிறது. இன்னொரு இடத்திலேயும் நான் பிராஜ்ஞர்களுக்கு அறிஞர்களுக்கு தொண்டாற்றினேன், அதனாலே எனக்கு மனசிலே சுத்தி ஏற்பட்டது என்கிற இதே கருத்தை சுவாமி தேசிகன் வேறொரு புரோட கிரந்தத்திலேயும் அருளியிருக்கிறார். அதிகரண சாராவளி என்று ஒரு கிரந்தம். அதனுடைய முடிவுக்கருகிலே இந்த பாசுரம், இந்த ஸ்லோகம். பிரஜாதம்மில்லமல்லி பரிமளமிலித பிராஜ்ஞ சேவா சமுத்யதி சுத்தாலோகோஜ்வலம் மாம் என்று. அங்கே பிராஜ்ஞா என்றால் வித்வான்கள், பிராஜ்ஞ சேவா என்றால் வித்வத் சேவா. அதனாலே சுத்த ஆலோக விமல மனசு இவருக்கு கிடைத்தது.
இவருடைய ஆலோகம் பார்வை ஞானமானது சுத்தமாயிற்று, நிர்மலமாயிற்று, விமலமாயிற்று. எதன் மூலமாக? பிராஜ்ஞ சேவை மூலமாக. வித்வத் சேவை தான் பிராஜ்ஞ சேவை. வித்வான்களுக்கு சேவை பண்ணி அதன் மூலமாக இவருடைய தேசிகனுடைய ஆலோகமானது சுத்தமாயிற்று என்று அவரே சொல்லிக் கொள்கிறார். இப்படி தேசிகன் அடிக்கடி வித்வான்களுக்கு சேவை பண்ணினால் நம்முடைய மனசிலே சத்துவ குணம் வளரும் என்பதை சொல்லுகிறாரே, அதற்கு பிரமாணமாக பூர்வர்கள் வச்சனம் உண்டா என்றால் ஸ்ரீமத் பாகவதத்திலே மகத் சேவாம் துவாரமாஹுர் விமுக்தே என்று ஒரு ஸ்லோகம் இருக்கிறது. மகான்களுக்கு சேவை பண்ணுங்கள். மகான்களுக்கு பண்ணுகிற சேவையானது உங்களுக்கு நல்ல பலனை அளிக்கும். நீங்கள் முக்தி அடைவதற்கு அது துவாரமாக, வழியாக இருக்கும். அதன் வழியாக நீங்கள் முக்தி பெறலாம் என்று பாகவதம் சொல்லுகிறது. பாகவதத்திலே மகத் சேவா என்று சொல்றதும், தாராவளியிலே பிராஜ்ஞ சேவா என்று சொன்னதும், இங்கேயும் தயாசதகத்திலேயும் வித்வத் சேவா என்று சொன்னதும் ஒன்றுதான். அதனுடைய பலன் இந்த இடத்திலே விமலா என்றும், தயாசதகத்திலே வீத பங்கா என்னும், சாராவளியிலே சுத்தா என்றும் சொன்ன அந்த பதங்களுக்கும் ஒரே அர்த்தம்தான். கருத்து நமக்கெல்லாம் கூட ஒரு நீதி, வித்வான்களுக்கு தொண்டாற்றுங்கள், அது நம்முடைய மனசை சுத்தப்படுத்தும் என்கிற கருத்து. பக்தி முங்காடாம் திஷது. பக்தி என்பதற்கு இரண்டு அர்த்தங்களை சொல்லி நாம் ரசிக்க வேண்டும். பக்தி என்பதற்கு லோகத்திலே பிரசித்தமான அர்த்தம் பெரியவர்களிடம், மகனீயர்களிடம், உத்கிருஷ்டர்களிடம், பகவானிடம், தெய்வத்தினிடம் ஒரு மதிப்பு கலந்த அன்பு. அது தெரிந்த அர்த்தம். தெரியாத ஒரு அர்த்தம் பிரிவினை, விபாகம் என்பது. என்று ஒரு தாத்து இருக்கிறது. அதிலிருந்துதான் பாகம், விபாகம் என்பதெல்லாம் வந்திருக்கிறது. அதிலிருந்துதான் பக்தி என்பதும் வந்திருக்கிறது. பக்தி என்பதற்கு இரண்டு அர்த்தங்கள் இருப்பது என்பதை கோஷக்காரர்கள் காட்டியிருக்கிறார்கள். பக்திர் விபாகே சேவாயாம் என்று மேதினி கோஷம் தெரிவிக்கிறது. விபாகம் பிரிப்பிலேயும் சேவா தொண்டிலேயும் பக்தி என்கிற பதம் பயன்படுகிறது என்று. பக்தி சேவா கௌண விருத்தியோஹோ பங்க்யாம் ஸ்ரத்தா விபாகயோஹோ. ஹேமச்சந்திரன் என்கிற ஜெயினனுடைய கோஷம் சொல்லுகிறது, பக்தி என்பதற்கு சேவா என்று அர்த்தம் இருப்பது போல வேறு சில அர்த்தங்களும் இருக்கின்றன. அதிலே விபாகம் என்கிற அர்த்தமும் உண்டு என்று. இங்கே இந்த இரண்டு அர்த்தங்களையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். இரண்டு அர்த்தங்கள் எதற்காக என்றால், சோபானம் ஒன்று கட்டிக்கொண்டிருக்கிறார் தேசிகன். அந்த ஸ்தோத்திரம் என்கிற சோபானம் இருக்கிறதே, அது பக்தியை கொடுக்கும். வாஸ்தவமாக ஒரு சிற்பி, ஒரு மேஸ்திரி, ஒரு கட்டிடக்கலை வல்லுனனாக இருப்பவன் ஒரு படிக்கட்டு கட்டினானால் அது கூட பக்தியை கொடுக்கும். பக்தி என்றால் விபாகம், பிரிவுகளை கொடுக்கும். அதிலே படிக்கட்டுகள் என்பதே பிரிவுகளாக அமையும். இந்த ஸ்தோத்திரமானது படிக்கட்டு போலே என்று சொல்கிறார்கள். நாம் பார்த்து கொண்டே வருகிறோம். பகவத் தியான சோபானத்திலே ஒவ்வொரு ஸ்லோகத்திலேயும் ஒரு உவமை உண்டு என்று. இது அது போல இருக்கிறது என்று. இந்த கடைசி ஸ்லோகத்திலேயும் சோபானம் ஏதத்து என்று சொல்கிற ஸ்லோகத்திலேயும் இந்த ஸ்தோத்திரம் படிக்கட்டாகவே ஆகிறது என்று. ஸ்தோத்திரத்துக்கும் படிக்கட்டுக்கும் என்னென்ன ஒப்புமைகள் இங்கே சொல்லி இருக்கிறார் என்று பார்க்க வேண்டும். முதலிலே ஆறு ருக்ஷோ என்று ஒரு பதம் இருக்கிறது. ஏற விரும்புபவர்களுக்கு உதவும் என்று. படிக்கட்டு ஏற விரும்புபவர்களுக்கு உதவுவது போல இந்த ஸ்தோத்திரமும் ஏற்றத்தை விரும்புபவர்களுக்கு, ஒரு உயர்வை காண்பிப்பவர்களுக்கு உதவக்கூடியதாக இருக்கிறது. அந்த காரணத்தினாலே இது சோபானம். இப்பொழுது பக்தி என்கிற பதத்தினாலேயும் ஒரு உவமை பொருத்தத்தை காண்பிக்கிறார். படிக்கட்டிலே பிரிவுகள் என்ற பக்திகள் இருக்கும்.
இந்த ஸ்தோத்திரத்திலேயும் பக்தி இருக்கும். இது பக்தியை கொடுக்கும். மூன்றாவதாக ஒன்று படிப்படியாக என்கிற அர்த்தம். படிக்கட்டிலே கீழிருந்து படிப்படியாக மேலே போவோம். இந்த ஸ்தோத்திரத்திலும் பாதத்திலிருந்து கிரீட்டம் வரை கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போகிறோம். அதே மாதிரி யமம் என்கிற முதல் அங்கத்திலிருந்து சமாதி என்கிற 8வது அங்கம் வரை யோகத்திலே படிப்படியாக ஏறி போகிறோம். இது முக்கியமான பொருத்தம். வேறு சில பொருத்தங்களும் படிக்கட்டு அரங்கிலே இருக்கும், மேடையிலே ஏறுவதற்காக பிரேட்சகர்கள் எல்லாம் கீழே இருப்பார்கள். இது அரங்கத்திலே. இங்கே ஸ்ரீரங்கம் என்கிற அரங்கத்திலேயும் அப்படிதான். எப்படி சாதாரண அரங்கத்திலே கலைஞர்கள் மேடையில் இருப்பார்கள், படிக்கட்டு இருக்குமோ, அதே போலதான் இந்த ஸ்தோத்திரம் கூட அரங்கத்தில் இருக்கும், ஸ்ரீரங்கத்திலே இருக்கும். ஆஹா, படிக்கட்டும் ரங்கத்திலே இருக்கும், இந்த ஸ்தோத்திரமும் ரங்கத்திலே இருக்கும். அக்லேஷேன, கஷ்டமே இல்லாமல் என்று அர்த்தம். இதை எங்கே அன்வயிக்கிறது என்றால் ஆருருக்ஷோ என்ற இடத்தில்தான் பலரும் அன்வயிக்கிறார்கள். அக்லேஷேன ஆருருக்ஷோ, ஏறுவது என்பது பொதுவாக கஷ்டமானது. கிளேசம் இல்லாமல் ஏற விரும்புபவர்களுக்கு ஒரு சாதனம் வேண்டும், அதுதான் படிக்கட்டு. கஷ்டப்படாமல் ஏற விரும்புபவன் படிக்கட்டிலே போவான். வேறொருவன் இந்த படிக்கட்டை அபேட்சிக்காதவன் கொஞ்சம் கஷ்டப்பட்டு போவான், அதே இடத்துக்கு போய் விடுவான். ஏதாவது ஒரு கம்பத்தின் மேல் ஏறுவான், ஏதாவது ஒரு சுவரின் மேல் ஏறிவான், குதிப்பான், பக்கத்தில் இருக்கிற தென்னை மரத்தின் மேல் ஏறி மாடியிலே குதிப்பான். எத்தனையோ வழிகள் இருக்கலாம். ஆனால் படிக்கட்டு தான் அக்லேஷேன ஆருருக்ஷோஹோ, சிரமப்படாமல் உயரத்தில் போக விரும்புபவனுக்கு படிக்கட்டு உபயோகப்படுகிறது. இங்கே பகவத் தியான சோபானத்திலே அக்லேஷேன என்பது எப்படி என்றால், இந்த ஸ்தோத்திரத்தை இயற்றியவரே அக்லேஷேன கிளிப்தம், கிளிப்தம் என்பது முன்பதம், கிளிப்தம், அதற்கு பிறகு அக்லேஷேன என்று அடுத்த வரி ஆரம்பிக்கிறது. இது அக்லேஷேன கிளிப்தம். இந்த ஸ்தோத்திரத்தை இயற்றுபவர் இந்த ஸ்தோத்திரத்தை இயற்றுவதற்காக கிளேசப்படவே இல்லை. சில பேர் கவிகள் என்று சொல்லிக்கொண்டு கிளேசப்படுவார்கள், கவிகள். அவர்கள் என்ன பண்ணுவார்கள், ஒரு மெட்டிலே அமைப்பதற்காக பதங்களை எல்லாம் தேடுவார்கள், தேடி தேடி சேர்ப்பார்கள். சேர்த்த பிறகு அந்த மெட்டிலே சரியா வரவில்லை என்று அதை மாற்றுவார்கள். தாங்கள் ஏற்கனவே எழுதினதை அழித்து புதிதாக மறுபடியும் எழுதுவார்கள். அதற்காக மறுபடியும் பதங்களை தேடுவார்கள். ஒவ்வொரு ஸ்லோகம் ஏற்றுவதற்கும் அவர்கள் கஜப்பிரசவம் பண்ணுகிறார்கள், அவ்வளவு சிரமப்படுகிறார்கள். நீலகண்ட தீட்சிதர் என்பவர் இதை பற்றி நிறைய ஸ்லோகங்களை எழுதியிருக்கிறார். எப்படி கவிகளாய் இல்லாதவர்கள், இயல்பாக கவி ரசிக்கத்தன்மை பெறாதவர்கள் காவியம் இயற்றும் பொழுது கஷ்டப்படுகிறார்கள் என்பது பற்றி. ஆனால் தேசிகன் முதலிய மகாகவிகள் அக்லேஷேன, ஒரு கிளேசமே இல்லாமல் மளமளவென்று ஸ்லோகங்களை பொழிகிறார்கள். கிளேஷேன கிளிப்தம் என்று. படிக்கட்டு கூட அக்லேஷேன கிளிப்தம், கிளேசம் இருக்கக்கூடாது என்பதற்காக பண்ணப்பட்டது. இந்த ஸ்தோத்திரம் கூட அக்லேஷேன கிளிப்தம், கிளேசம் இல்லாதபடியாக பண்ணப்பட்டது. கிளேஷேன, படிக்கட்டும் அக்லேஷேன ஏற, ஸ்தோத்திரமும் அக்லேஷேன, பாக்கி முடிந்து ஏற. ஏறுவதுதான் உத்தேசம் இரண்டுக்கும். ஸ்தோத்திரமும் ஏறுவதற்காக, படிக்கட்டும் ஏறுவதற்காக. கஷ்டமில்லாமல் ஏறுவதற்காக படிக்கட்டு, ஏறுவதற்காக கஷ்டமில்லாமல் பண்ணினது இந்த ஸ்தோத்திரம். இது தவிர கிளேசம் என்பது யோக சாஸ்திரத்திலே ஒரு பரிபாஷை பதம். பாதஞ்சல யோக சூத்திரம் இருக்கிறது, அதிலே கிளேசத்தை பற்றின பேச்சு வருகிறது. கிளேசம் நீங்குவதற்காக யோகம், ஆனால் கிளேசத்தோடு யோகம். ஒரு வகை பெரிய கிளேசம் நீங்குவதற்காக இன்னொரு வகை கிளேசத்தோடு நாம் யோகத்தை அனுஷ்டிக்க வேண்டும் என்று.
இங்கே என்ன சொல்கிறார்? இங்கேயும் யோகத்தை பற்றின பேச்சுதான், தியான சோபானம்தான். ஆனால் கிளேசம் இல்லாமல் யோகத்திலே ஆரோகணம் பண்ணலாம் இந்த பகவத் தியான சோபான அனுசந்தானம் மூலமாக. அக்லேஷேன, யோக சாஸ்திரத்திலே சொன்ன கிளேசம் இல்லாமலே கூட ஆரோகணம் முடியும். பக்திம் காடாம் திஷத்து. திஷத்து என்பதற்கு கூட இரண்டு அர்த்தங்கள். பல பதங்களிலே இரண்டு அர்த்தம் சொல்வதனுடைய நோக்கமும், ஒரு அர்த்தம் படிக்கட்டுக்கு போகும், இன்னொரு அர்த்தம் பகவத் தியான சோபானம் என்கிற ஸ்தோத்திரத்துக்கு பொருந்தும். திஷத்து என்பதற்கு கொடுக்கட்டும் என்று ஒரு அர்த்தம், காண்பிக்கட்டும் என்று ஒரு அர்த்தம். அகராதிகள் பார்த்தாலும் இந்த இரண்டு அர்த்தங்களையும் போட்டிருப்பார்கள். விவகாரத்திலேயும் இரண்டு அர்த்தங்களும் இருக்கின்றன. இந்த ஸ்தோத்திரம் பக்தியை கொடுக்கட்டும், படிக்கட்டு தன் விபாகங்களை காண்பிக்கட்டும். படிக்கட்டு கொடுக்கிற பக்தி இருக்கிறதே, அது அந்த பக்தியை படிக்கட்டு கொடுக்காது. பக்தி என்றால் விபாகம், பிரிவு. இது இரண்டாவது படி, அதற்கடுத்தது மூன்றாவது படி, அதற்கடுத்தது நான்காவது படி என்று விபாகங்கள் அங்கே இருக்கும். அந்த விபாகங்களை அது காண்பிக்கும். இந்த ஸ்தோத்திரமானது பக்தியை கொடுக்கும். கொடுக்கிறது காண்பிக்கிறது என்பதற்கு இரண்டுக்கும் ஒரே பதம் திஷது என்று. அதனாலே பக்திம் திஷது என்றால் படிக்கட்டு விஷயமாக ஒரு அர்த்தம், ஸ்தோத்திர விஷயமாக இன்னொரு அர்த்தம். பக்திம் காடாம் திஷது. காடாம் என்பதற்கு இரண்டு அர்த்தங்கள். காடாம் என்றால் மிக அதிகமான, இரண்டாவது ஆழ்ந்த. காகனம் என்று ஒரு பதம் இருக்கிறது, முழுகுதல் என்ற அர்த்தம். அவகாகனம் என்றெல்லாம் சொல்கிறோம். காடா என்றால் அந்த முழுகுதலை பண்ணின, மக்னமான, ஆழ்ந்த என்ற அர்த்தம். ஆழ்ந்த பக்தி, பெருமாளிடத்திலே நாம் மூழ்கி விடுவது போல, ஆழ்வார்கள் என்கிற பதமே அந்த அதனால்தானே வந்தது. அந்த ஆழ்ந்த பக்தியை கொடுக்கும் இது. மிக அதிகமான காடமான விபாகம். படிக்கட்டிலே ஏற்பட்டிருக்கிற விபாகம் இருக்கிறதே, ஒரு படிக்கட்டிலிருந்து இன்னொரு படிக்கட்டுக்கு போகிற அந்த பிரிவு, அது நல்ல விபாகமாக இருக்கும், நன்றாக தெரியும். அந்த உயரத்திலே இருக்கிற வித்தியாசமே ஸ்பஷ்டமாக தெரியும். அதனாலே அது காடா பக்தி. படிக்கட்டுகளிலே பிரிவுகள் நிறைய இருக்கின்றன, அதனாலே அது காடா. இந்த ஸ்தோத்திரத்திலே இருக்கிற, ஸ்தோத்திரத்தின் மூலமாக கிடைக்கிற பக்தி ஆழ்ந்த பக்தியாக இருக்கிறது, அதனாலே இந்த பக்தியும் காடா. இப்படி படிக்கட்டுகளுக்கு பொருந்தும்படியாகவும் ஒரு அர்த்தம், ஸ்தோத்திரத்துக்கு பொருந்தும்படியாகவும் இன்னொரு அர்த்தம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்பொழுது முதல் பிரசித்தமான அர்த்தம் பக்தி என்று இருக்கிறதே, அது என்ன என்பதை பார்ப்போம். பெருமாளிடம் எனக்கு பக்தி இருக்கிறது என்று சொல்கிறோமே, அந்த பக்தி என்பது பஜ இத்யேஷ வைதாதுஹு சேவாயாம் பரிகீர்த்திதஹ தஸ்மாத் சேவா புதைஃ ப்ரோக்தா பக்தி சாதன பூயசி என்று காருட புராணம் பக்தி என்றால் என்ன என்பதை தெரிவிக்கிறது. பஜனம் பண்ணுவதுதான் பக்தி. பஜனம் பண்ணுவது என்றால் சேவை பண்ணுவது, தொண்டாற்றுவது, கைங்கரியங்கள் பண்ணுவது. அதற்கு பக்தி என்ற பெயர் வருவதற்கே இதான் காரணம் என்று தெரிவிக்கிறது காரு. அந்த பக்தியானது எந்ததன் மூலமாக வெளிப்படுகிறது? ஒருவருக்கு பக்தி இருக்கிறது என்பது இன்னொருவருக்கு எப்படி தெரியும் என்பதை பாத்ம புராணம் தெரிவிக்கிறது. ஆத்யந்து வைஷ்ணவம் புரோக்தம் சங்க சக்கராங்கனம் ஹரே. நாம் விஷ்ணு பக்தன் என்பதை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். நாம் அதற்கு முதல் அடையாளம் பெருமாளுடைய சங்க சக்கரங்களை நம்முடைய தோள்களிலே பொறித்து கொள்வது என்பது. பிறகு தாரணம் சோர்த்வ புன்றானாம், ஊர்த்வ புன்றங்களாக திருமண்களை நிறைய இட்டுக்கொள்வது என்பது. மூன்றாவது தன் மந்திராணாம் பரிகிரஹ, விஷ்ணு விஷயமான மந்திரங்கள் இருக்கின்றனவே, அஷ்டாட்சரம் துவயம் சரம ஸ்லோகம் என்றெல்லாம், அவற்றை பரிகிரஹ உபதேசம் பெற்றுக்கொள்வது என்பது.
அர்ச்சனஞ்ச ஜபோ தியானம். அதற்கு பிறகு அர்ச்சிப்பது, ஜபம் பண்ணுவது, தியானம் பண்ணுவது, தன்னாமஸ்மரணம் ததா கீர்த்தனம், அவனுடைய நாமத்தை ஸ்மரிப்பது, அவனுடைய நாமங்களை கீர்த்திப்பது, ஸ்ரவணம் செய்வ, அவனை பற்றின கதாவிருத்தாந்தங்களை கேட்பது, வந்தனம் பாத சேவனம் தத் பாதோதக சேவாச்ச, பெருமாள் தீர்த்தம் சாப்பிடுவது, தன் நிவேதித போஜனம், பெருமாளுக்கு சமர்ப்பித்ததை போஜனமாக உட்கொள்வது, ததீயானாம் ச சம்சேவா, பாகவதர்களுக்கு கைங்கரியம் பண்ணுவது, துவாதசி விரத நிஷ்டதா, ஏகாதசி உபவாச பூர்வகமான துவாதசி பாரணாவிரதத்தை நிஷ்டை கொண்டிருப்பது, துளசி ரோபணம் விஷ்ணோ, திருத்துழாய் மாலை பெருமாளுக்கு அணிவிப்பது, தேவதேவஸ்ய ஷார்ங்கிணா பக்தி ஷோடசதா புரோக்தா, இந்த மாதிரி 16 விதமான அடையாளங்கள் இருக்கின்றன பக்திக்கு. பவ பந்த விமுக்தையே, சம்சாரம் என்கிற கட்டிலிருந்து நாம் விடுதலை பெறுவதற்கு இந்த 16 விதமான பக்திகளையும் நாம் அனுஷ்டிக்க வேண்டும் என்று பாத்ம புராணம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட பக்தி நமக்கு ஏற்படுவதற்கு இந்த பகவத் தியான சோபானம் உபயோகப்படுகிறது. நாரத பஞ்சராத்திரம் என்பது பக்தியை பற்றி இவ்வாறு சொல்கிறது. அனன்ய மமதா விஷ்ணு, இல மமதா என்றால் ஒரு பிரீத்தி, விஷ்ணுவிடத்திலே அனன்யமான பிரீத்தி ஏற்படுகிறது. மமதா பிரேம சங்கதா, அனன்யமானது என்றால் மற்ற எந்த வஸ்துக்களிலேயும் இல்லாத பிரீத்தி விஷ்ணுவினிடத்திலே ஏற்படுகிறது. பிரேமத்தோடு காதலோடு கூடின பிரீத்தியாக இருக்கிறது. அப்படி இருப்பதுதான் பக்தி என்று பெயர் பெறுகிறது. பக்தி ருத்யுச்சதே பீஷ்ம பிரஹ்லாதோத்தவ நாரதை, பிரஹ்லாதர், உத்தவர், நாரதர் இவர்களுக்கெல்லாம் பக்தி இருக்கிறது என்றால் இந்த மாதிரியான பக்தி. அதாதோ பக்தி ஜிஜ்ஞாசா சா பரானுக்தி பர அனுரக்திரீஸ்வரே என்று சாண்டில்ய சூத்திரம் பக்திக்கு லட்சணமே சொல்லுகிறது. ஈஸ்வரனிடத்திலே பரமான அனுரக்தி இருக்கிறதே, ஆசை, அந்த ஆசைக்குத்தான் பக்தி என்று பெயர் என்று. விஷ்ணு புராணத்திலே நாதயோனி சஹஸ்ரேஷு ஏஷு ஏஷு விரஜாம்யஹம் தேஷு தேஷ்வச்சுதா பக்தி அச்சுதாஸ்து சதா த்வயி. பிரஹ்லாதன் சொல்லுகிறான், நரசிம்ம பெருமாள் பிரஹ்லாதனுக்கு உனக்கு வேண்டியதை வரவாக கேட்டுக்கொள் என்று சொல்லும் பொழுது அவனுக்கு வேறு எதுவும் வேண்டி இருக்கவில்லை, பக்தியையே தான் வரமாக கேட்டு பெறுகிறான். இந்த ஸ்தோத்திரத்திலே பக்தியையே பலமாக சொன்னது எப்படி பொருந்துகிறது என்று பிரகலாத சரித்திரத்திலே தெரிகிறது. பக்தி என்பது சாதனம் மட்டுமில்லை, வேறொன்றை அடைவதற்கான வழி என்று இல்லை, பக்தியேதான் சாத்தியம். இந்த பக்தியை அடைவதற்கு என்ன வழி என்றுதான் நாம் தேட வேண்டும். பிரகலாதன் பெருமாளிடம் வரமாக பக்தியைத்தான் கேட்கிறான். அச்சுதா பக்திர் அச்சுதாஸ்து, இதில் ஒரு வேடிக்கை கூட இருக்கிறது. பக்தி அச்சுதமாக இருக்க வேண்டும், அச்சுதனே எனக்கு அப்படி பண்ணு என்று. அச்சுதா என்றால் நழுவாத என்று, நழுவல் வழுவல் எதுவும் இல்லாத பக்தி அச்சுதா பக்தி. அதை கொடுப்பவன் அச்சுதன் என்கிற பகவான். அச்சுதனே எனக்கு அச்சுதமான பக்தியை கொடு என்று பிரகலாதன் வேண்டியிருக்கிறான். யா பிரீதிர் அவிவேகானாம் விஷயேஷ்வனபாயினி சுவாமனுஸ்மரதஸ்ஸாமே ஹிருதயான்மாபஸ்பது என்று. அவிவேகிகளாக இருக்கிற லோகத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் விஷயங்களிலே எந்த மாதிரி பிரீத்திகளை வைத்திருக்கிறார்களோ, விஷயங்கள் என்றால் புலன்களுக்கு நுகர்பொருள்களாக அமைந்தவை, கண்ணுக்கு காதுக்கு முதலியவற்றுக்கெல்லாம் தீனி போடுவதற்காக லௌகிகர்கள் உலகத்தில் இருப்பவர்கள் ஏதேதோ விஷயங்களிலே பிரீத்தியை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த மாதிரியான ஒரு பிரீத்தி எனக்கு உன்னுடைய தியானத்திலே ஏற்படுகிறது, அது தொடரும்படியாக நீ அனுகிரகிக்க வேண்டும்.
என்னுடைய ஹிருதயத்திலிருந்து உன்னிடம் எனக்கு ஏற்படுகிற பிரீத்தி பிரேமையானது குறையாதபடி நீ வரம் கொடுக்க வேண்டும் என்று. அதே மாதிரி பாகவதத்திலேயும் ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோ ஸ்மரணம் பாத சேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்மநிவேதனம். பக்தியை பற்றி 9 விதமான பக்தி காரியங்கள் இருக்கின்றன என்று பாகவதம் தெரிவிக்கிறது. இந்த ஸ்லோகம் ரகசிய திரைசாரத்திலேயும் சுவாமி தேசிகன் எடுக்கிறார். நமக்கு வேண்டியது பக்தி, அது யாச்சித்து பெற வேண்டியது என்பதை இந்த பகவத் தியான சோபானம் தெரிவிக்கிறது. பக்தியை பலமாக காட்டுகிறது. அந்த பக்தியிலே 9 விதங்கள் இருக்கின்றன என்று இந்த ஸ்லோகம் கூட பிரகலாதனுடைய அருளி செயல்தான். முதலாவது ஸ்ரவணம், பெருமாளுடைய திருநாமங்களை, கதைகளை, குணங்களை கேட்பது. கேட்பது என்று சொல்லும்பொழுது 3 சொல்வார்கள்: நாம, குண, கதா, ஸ்ரவணம். இரண்டாவது கீர்த்தனம், பெருமாளுடைய திருநாமங்களையும் பகவத் குணங்களையும் பகவத் சரித்திரங்களையும் கீர்த்தனம், கீர்த்திப்பது. கீர்த்திப்பது என்றால் சொல்வது என்று மட்டும் அர்த்தம் வைத்துக் கொள்ளலாம், அல்லது பாடுவது என்று கூட வைத்துக் கொள்ளலாம். விஷ்ணோஹோ ஸ்மரணம், ஸ்மரணம் என்பது மனசினுடைய காரியம், ஸ்ரவணம் காதினுடைய காரியம், கீர்த்தனம் வாயினுடைய காரியம், ஸ்மரணம் மனசினுடைய காரியம். பெருமாளை ஸ்மரிப்பது, தியானம் பண்ணுவது. நாலாவது பாத சேவனம், பெருமாளுடைய திருவடிக்கு தொண்டாற்றுவது, பெருமாளை விழுந்து சேவிப்பது, பிரணாமம் என்பது கூட அதில் அடங்கும். பிறகு அர்ச்சனம், அர்ச்சிப்பது. பொதுவாக நல்ல புஷ்பங்களை எல்லாம் சேகரித்து துளசி புஷ்பங்கள் முதலியவற்றாலே நமஹா என்று சொல்லி திருநாமங்களை கீர்த்தித்து அர்ச்சனம் பண்ணுவது. அடுத்தது வந்தனம். வந்தனம் வணங்குவது. தாஸ்யம் சேஷ விருத்தி பண்ணுவது, அடிமை தொழில். சக்கியம் நட்பு பாராட்டுவது. ஆத்ம நிவேதனம், தன்னையே சமர்ப்பித்து விடுவது. நான் உன்னவன், உனக்கு என்னுடைய ஆத்மாவை கொடுத்து விடுகிறேன் என்பது ஆத்ம நிவேதனம், சரணாகதி என்று 9 விதங்கள். இதி பும்சார்பிதா விஷ்ணு பக்திஷ்சேன்னவலக்ஷணா. இவ்வாறாக பும்சா ஒரு புருஷனாலே, ஒரு மனுஷனாலே, விஷ்ணு பகவானிடத்திலே அர்ப்பிதா சமர்ப்பிக்கப்பட்டது பக்தி என்பது. அது நவலக்ஷணா, 9 விதமானது, 9 அடையாளங்கள் கொண்டது. என்று பிரகலாதன் பக்தியை சொல்லுகிறான். இந்த பக்தி எனக்கு இருக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறான். அது அச்சுதமாக இருக்க வேண்டும், அச்சுதனே என்று பெருமாளிடத்திலே அதையே வரமாக கேட்டு பெறுகிறான். விஷ்ணு புராணத்திலேயும் பாகவதத்திலேயும் இரண்டிலேயும் பிரகலாத சரித்திரம் வருகிறது.
இரண்டிலேயும் பிரகலாதன் பக்தியை பற்றித்தான் இப்படி பேசுகிறான். அப்படிப்பட்ட ஒரு பக்தி நமக்கு ஏற்பட வேண்டும் என்று சொல்கிறார்களே, அது எப்படி ஏற்படும் என்றால் அதற்கான வழி பகவத் தியான சோபானத்தை நாம் சேவித்தோமானால் 12 ஸ்லோகங்கள், அதனுடைய பலஸ்ருதியிலே பக்திம் காடாம் திஷது பகவத் தியான சோபானமேதது என்று தேசிகன் பலஸ்ருதி அருளி செய்திருப்பதாலே, தேசிகனுடைய வாக்கு பொய்க்காதானபடியினாலே நமக்கு காடமான பக்தி ஏற்படும் பகவத் தியான சோபானத்தை சேவித்தார் என்று இந்த பலஸ்ருதியோடு பகவத் தியான சோபானம் முடிவு பெறுகிறது. ஸ்லோகத்தை மறுபடியும் ஒரு தடவை சேவிக்கலாம். ரங்காஸ்தானே ரசிக மகிதே ரஞ்சிதாசேஷ சித்தே வித்வத் சேவா விமல மனசா வெங்கடேஷேன கிளுப்தம் அக்லேஷேன பிரணிஹித தியாம் ஆருருக்ஷோரவஸ்தாம் பக்திம் காடாம் திஷது பகவத் தியான சோபானமேததி. திஷது என்பதற்கு பதில் திஷதி என்கிற பாடபேதமும் இருக்கிறது. திஷது என்றால் கொடுக்கட்டும் என்ற அர்த்தம், திஷதி என்றால் கொடுக்கிறது என்ற அர்த்தம். தாத்பரியத்திலே பேதம் எதுவும் இல்லை. கொடுக்கட்டும் என்று தேசிகன் வாழ்த்துவதாக நமக்கெல்லாம் இதை பிற்காலத்திலே இந்த ஸ்தோத்திரத்தை அனுசந்திப்பவர்களுக்கெல்லாம் அப்படி ஒரு பக்தி ஏற்படட்டும் என்று வாழ்த்துவதாக சொல்லலாம். கொடுக்கிறது என்றால் அவர் அதை வர்த்தமான காலத்தில் இருப்பது போல இந்த பக்தியை இந்த ஸ்தோத்திரம் கொடுக்கிறது என்று சொல்கிறார். நமக்கு பக்தி ஏற்படுவதற்கு பகவத் தியான சோபானத்தை அனுசந்திப்போமா. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமः.